நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு கீரை வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2. இதுல 3 வகையான கீரை இன்னைக்கு கூட்டு வைக்க போறோம். தினம் ஒரு கீரை அப்படிங்கிற தலைப்புல தான் நான் வந்து ஏற்கனவே 4 கீரை போட்டிருக்கேன். இது 3 கீரை. அப்போ மொத்தம் 7 கீரை கூட்டு வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணைக்கீரை. இந்த பண்ணைக்கீரை வந்து தோட்டங்கள்ல இந்த செடி வந்து நிற்கும். மற்ற மாதிரி மார்க்கெட்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் வரக்கூடிய கீரையோட சுவை வந்து அதிகம். இப்போ அந்த கீரையை வந்து நான் பறிச்சிட்டேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்மால் பீசஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட இலையெல்லாம் ரொம்ப நீள நீளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீரையை வந்து கூட்டு வைக்கலாம். அதாவது கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கீரைக்கு தாளிக்கிறதுக்கு கீரையில போடுறதுக்கு வேண்டிய ஜாமான்கள் இது: காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு. இப்ப நம்ம அடுப்புல வைக்கலாம். நான் வந்து பருப்பு ஏற்கனவே வேக வச்சிருக்கேன். கீரை கூட பருப்பு போட்டு வேக வச்சா கீரை வந்து ஓவர் குக் ஆயிரும். அதனால தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, வேணும்னா ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு கூட போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதை ஒரு மாதிரி நான் வச்சுக்குவேன். இப்போ இதுல வந்து 2-3 டிராப் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா குழம்பா வைக்கிறதுனா நமக்கு வந்து நிறைய தண்ணி வேணும். இப்போ எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். கடுகும் ஜீரகமும் தாளிக்கும் போது போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு குக்கிங் ஆயில், இதுல பெருங்காயம் சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நான் ஏற்கனவே போட்ட கீரை வீடியோக்குள்ள பெருங்காயம் சேர்த்து போட்டதுனால நான் இதுல பெருங்காயம் போடல. கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கிறேன். காஞ்ச மிளகாய், வதங்கின பிறகு அதுல பூண்டு பல். இந்த பூண்டு பல்ல வந்து லைட்டா போட்டோம்னா அது வந்து வதங்கும் போது நல்லா அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சமா வெங்காயம் போட்டு நல்லா வந்து அது நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த கீரையில சேர்த்துற வேண்டியதான். டெய்லி கீரை சாப்பிட்றதுனால கொஞ்சமா கீரை சாப்பிட்டாலும் போதும். இப்போ வந்து அடுத்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் டெய்லி அதாவது ஒரு வாரத்துல ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து இது வந்து பொரியல் பண்றதுக்கான பொன்னாங்கண்ணி கீரை. ஏற்கனவே ஒரு பொன்னாங்கண்ணி கீரை மசியல் வந்து செய்து போட்டிருக்கிறேன். பார்ட் 1 வீடியோல இருக்குது. இப்போ இந்த கீரையை தான் நம்ம பறிச்சு எடுக்கிறோம். இதை எடுத்துட்டு வீட்டுல போய் நம்ம குக் பண்ணலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் கடையில வாங்குறத விட நம்ம வீட்டு கீரை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ஃபைனா சாப் பண்ணணும். நம்ம அந்த கீரையை எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டியா சாப் பண்றோமோ அதுக்கு தக்கன அதோட நமக்கு வந்து அந்த சாப்பிடும் போது அது நல்லா இருக்கும். அதே போல சீக்கிரமா வதங்கிரும். அதுக்காக தான் நல்லா ஃபைனா சாப் பண்ணணும். இப்போ அதை எல்லாம் சாப் பண்ணியாச்சு. இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். நம்ம என்ன குக்கிங் ஆயில் வைக்கிறோமோ அது எப்பவுமே ஃப்ரைக்கு வந்து தேங்காய் ஊத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அதே போல ஃப்ரைக்கு வந்து எப்பவுமே காஞ்ச மிளகாய் தான் சேர்ப்பேன். கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கிறேன். கடுகு, கொஞ்சமா ஜீரகம், பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கின பிறகு வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கணும்லாம் இல்ல. ஏன்னா இது வந்து லைட்டா வதங்கின உடனே அது வெந்துரும். இப்ப கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம். அந்த தேங்காய் பூ கூட லைட்டா பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி போட்டோம்னா அதோட ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ கீரை வதங்கியாச்சு. நம்ம இதுல தேங்காய் பூ சேர்க்கணும். தேங்காய் பூ போட்டு தேங்காவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே சேம் கீரையை வந்து நம்ம புளிக்குழம்பு மாதிரி வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும்.
இவ்வளவுதான் தயாராச்சு. இது ரொம்ப சத்தான கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. முடி கூட நல்லா வளரும் இந்த கீரை சாப்பிட்டா. இப்போ இந்த கீரை தயாராயிடுச்சு. ரொம்ப ஈஸியா நம்ம செய்திடலாம். கீரைகள் எப்பவுமே சமையல் வந்து ரொம்ப ஈஸி, சட்டுன்னு ரெடி ஆயிரும். இப்போ இனி அடுத்த ஒரு கீரை பார்க்க போறோம். அந்த கீரையும் ரேர் வெரைட்டி கீரை தான். அதாவது சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த சாரணக்கீரை வந்து தோட்டங்கள்ல அப்புறம் காடுகள்ல இருக்கும். அதே போல செடிகள்ல களைச்செடி மாதிரி தான் முளைச்சிருக்கும். அந்த கீரையை தான் வச்சு நம்ம இப்போ பண்ண போறோம். நான் வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுதான் அந்த கீரை. நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கும் இந்த கீரை. இதுவும் நம்ம ஒரு மாசம் ஒருக்காவது நமக்கு தாராளமா கிடைக்கும் தோட்டத்துல இருந்தே. இப்போ இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல கீரையை சேர்த்துட்டு இதுல கூடவே வேக போடுற ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் போடுறேன். ஏன்னா வெந்து வரும்போது மசிஞ்சிரும். புளி, கொஞ்சமா ஜீரகம், வெங்காயம், கொஞ்சமா தண்ணி தொளிச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இதுல தக்காளியும் பூண்டும் சேர்க்கணும்னா சேர்க்கலாம் இந்த வேக வைக்கிறதுல. இப்போ வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். நான் ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் போடணும்னா. இப்ப இதை தாளிச்சு கொட்டியாச்சு. கீரைகள் எல்லாமே எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பா செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.